நேயர்களே, சிந்தனைக்களம் தொடர்கிறது. இப்ப ஆண்டுதோறும் வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை தான் வெளிநாடுகள்ல இருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. சில இவ்வளவுதான். பிலிப்பைன்ஸ் எவ்வளவு பண்ணுது? நீங்க இங்க இருந்து எவ்வளவு மாணவர்களை வந்து ஆண்டுதோறும் அனுப்புறீங்க? பிலிப்பைன்ஸ்க்கு வந்து பார்த்தா வருஷத்துக்கு 2500 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து போறாங்க சார். பட் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்துட்டு குறைஞ்ச வந்துட்டு 250 500 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள எடுக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம். NMATன்னு சொல்லி ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தான் வந்து நாங்கள் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா NMAT நேஷனல் மெடிக்கல் அட்மிஷன் டெஸ்ட். அந்த டெஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து மினிமம் 60% எடுக்கணும். எடுத்தாருன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். பொதுவாகவே மெடிக்கலுக்கு வந்து வெளிநாடுகள் எழுதுறதுக்கு என்ன மாதிரியான நுழைவுத் தேர்வு வந்து இருக்கு உங்களுக்கு? அதான் சார், ஒவ்வொரு கண்ட்ரில வந்து ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. இப்போ நாங்கள் இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த NMATன்றது எக்ஸாம் வந்து பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சிருக்காங்க. பிளஸ் இது வந்து டொமஸ்டிக் அங்கே படிக்கிற பிலிப்பினோஸ்க்குமே வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதி ஆகும். அந்த எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து மெடிக்கல்ல வந்துட்டு அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் ப்ராசஸிங் ஆகும். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ பொது நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்து இப்போ ரத்து செஞ்சிருக்காங்க. அது மாதிரி பொதுவான நுழைவுத் தேர்வு வெளிநாடுகளுக்கு எல்லா நாடுகளுக்குமான பொதுவான அப்படி இல்லை சார். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அந்தந்த ரெக்குவயர்மெண்ட் ப்ரொசீஜர் படி இப்போ நான் எப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் போய் வந்து ஒரு டாக்டரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணா USMLE ஒரு எக்ஸாம் இருக்கு. இதே வந்து UKல வந்து ஒரு டாக்டரை பெர்ஃபார்ம் பண்ணா PLABன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் அந்தந்த எக்ஸாமுக்குள்ள ரெக்குவயர்மெண்ட் தான் அந்த ஸ்டூடெண்ட் எடுத்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகி அந்த எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி தான் வந்து மருத்துவம் படிக்க முடியும். இல்லை, இப்போ ஒரு நாடுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மாணவர் இப்போ வந்து ஒரு ரஷ்யாவுக்காகவோ உக்ரைனுக்காகவோ அல்லது UKவோ அல்லது அமெரிக்காவுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு மாணவர் இப்போ திடீர்னு நான் அந்த நாடு எனக்கு கிடைக்கல, நான் பிலிப்பைன்ஸ் போகணும் அப்படின்னு பண்ணா இந்த தேர்வு எழுத முடியுமா? தேர்வு எழுத சார் அந்த குறிப்பிட்ட டைம் தவறிடுச்சுன்னா அவங்க அந்த அடுத்த டயத்துக்கு வரையும் அவங்க வெயிட் பண்ணணும். எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நார்மலாக வந்து ஒவ்வொரு உலகத்தில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தான் வந்து அவங்க எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல வந்து அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சிடுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் டைம்ல தான் வந்து ஒரு மாணவனால ஒரு 3 நாள் கிட்ட ஆனால் சப்ஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதை பற்றி தான் ப்ரிப்பரேஷன். ஒரு மாணவன் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறது டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. அதே போல இப்போ நீங்க பிலிப்பைன்ஸ்ல அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அல்லது வந்து அந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க? நல்ல கொஸ்டின் சார். இது நார்மலா பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்க மொத்தம் 4 ஹாஸ்பிட்டல்ஸ் எங்களோட டைப் இருக்கு. 3 பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது எல்லா ஹாஸ்பிட்டலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பெட்டட் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ். எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து குறைவு இருக்காது. இது அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் சரி. இதே இப்போ வந்து நீங்க வந்து இப்போ ரஷ்யால சைனாலாம் போய் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பெரிய அளவில் இருக்கும், பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா பேஷண்ட்ஸை வந்து அவங்க டெஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. எக்ஸாமின் அப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க. எப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காருன்னா அவர் வந்து அப்சர்வ் பண்ண சொல்லி இப்போ அவர் மருந்து கொடுத்து அப்சர்வ் பண்ண சொல்லி பேஷண்ட் டெஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. என்ன காரணத்துக்குன்னா வந்துட்டு அந்த ஊர்ல இருக்க அந்த கண்ட்ரியோட இன்சூரன்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. அங்க ப்ரொஃபஷனலா குவாலிஃபைட் டாக்டர்ஸ் மாத்திரம் தான் வந்து ஒரு பேஷண்ட் வந்து இன்டராக்ட் பண்ணி பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணி அவருக்கு என்ன நோயின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண முடியும். இதே வந்து ஒரு டாக்டரை படிக்க போகல மாணவர் வந்து அந்த பேஷண்ட்டை வந்துட்டு அப்சர்வ் தான் பண்ண முடியும். ஆனா வந்து பிலிப்பைன்ஸ்ல நாங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோம்னா பேஷண்ட்டை இன்டராக்டே பண்ணலாம், பேஷண்டோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தா இந்த லாங்குவேஜ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்காது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பேஷண்ட்டை இன்டர்வியூ பண்ணல. இதுதான் வந்து ஒரு மாணவர் வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இதே போன்ற இந்த மாணவர்களை தவிர்த்து இந்த +2 முடித்து இந்த லேட்டரல் என்ட்ரி அதுவும் வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து சேர்க்கப்படுதா? இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா வந்து பல சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வந்து மாணவர் வந்துட்டு இந்த இது மெடிக்கல் எக்ஸாம் அந்த மெடிக்கல் எக்ஸாம் எழுதிருப்பாங்க, மெடிக்கல் எக்ஸாம்ல தேர்வு இல்லாம போயிருப்பாங்க, வேற காரணத்துக்கு வேற ஒரு சப்ஜெக்ட்ல போயிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க குறிப்பா சயின்ஸ்ல இருந்திருக்கணும். மீன்ஸ் இப்போ வந்து ஒரு BSc கெமிஸ்ட்ரியோ இல்ல BSc பிசிக்ஸ், BSc பாட்னி, ஜுவாலஜி, எனிதிங் ரிலேட்டட் வித் ஹெல்த் கேர்ல வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சிருக்காரு அப்படின்னா குறைஞ்சது 30 வயசுக்குள்ள இருக்கணும். அவர் வயது இருக்கு 30 வயசுக்குள்ள இருக்கணும். அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்காருன்னா அவங்களுக்கு வந்து 1 வருஷம் லேட்டரல் என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துட்டு அவங்களுக்கு மொத்தம் டியூரேஷன் 4 வருஷம் 4 மாசம் தான் ஆகுது. அவங்களுக்கு ஃபீஸுமே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கம்மியாகும். இப்போ அவங்களும் வந்து இந்தியாவில் ஒரு ஆண்டு பயிற்சி பெறணுமா? கண்டிப்பா சார். ஏன்னா முடிச்சுட்டு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கேட்டகரியில் உள்ள வரனா ஃபாரின் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த கேட்டகரியில் உள்ள வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் தான் அந்த லைசன்ஸ் வாங்கிட்டு லைசன்ஸ் மருத்துவராக வந்து அவங்களால வந்து பணியாற்ற முடியும். இதே போல வந்து மேற்படிப்புகள் MS போன்ற இப்ப இங்க வந்து நம்ம MDன்னு சொல்றோம், அந்த மாதிரியான அங்க இருக்கக்கூடிய அந்த மேல் படிப்புகள் இங்க இருந்து MBBS முடித்தவர்கள் அங்க போய் படிக்க முடியுமா? தாராளமா படிக்கலாம் சார். ஆனா அதே மாதிரி அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கு. இப்ப எப்படி நம்ம வந்து MBBS வந்து இல்ல MD படிக்கிறதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கோ அதுக்குமே இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எங்களோட மாணவர் வந்து பாத்தீங்கன்னா 10ல 3 பேர் ஆவரேஜா வந்துட்டு யூஎஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. என்ன ரீசனுக்கு யூஎஸ் பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸாம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த USMLE ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் விசா அப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம்.
இங்க இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு அங்க படிக்கிறாங்க. இங்க இருந்து போனியும் அங்க போய் இந்த எம்டி படித்தவர்கள் மேற்படிப்புனா என்ன படிப்பு? அதுக்கு மேல ரிசர்ச்ல போயிடுவாங்க சார். உங்களுக்கு இப்போ அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எம்டில வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் இருக்கு. இப்போ கார்டியோ எடுத்திருக்காரு, இல்ல கைனகாலஜில இருக்காரு. அதுக்கு மேல ஒரு ரிசர்ச்ல போயில டாக்டரேட்ல வருவாங்க அவங்க எல்லாருமே. அது பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கோர்சஸ் மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டியோட டைப்ல இன்டெகிரேட்டட் கோர்சஸ் ஒர்க் பண்ணலாம். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 5 வருஷம் அந்த கோர்ஸ் போகும். இதற்கான ஸ்காலர்ஷிப்லாம் எப்படி வழங்குறாங்க? ஸ்காலர்ஷிப் நாங்க அண்டர் கிராஜுவேட்ல இருந்து கொடுக்குறோம். ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சு வந்து 80% மேல 12th எடுத்திருக்காரு. முக்கியமா வந்து நாங்க எதில் பார்ப்போம் அப்படின்னா லாங்குவேஜை விட்டுருவோம். இங்கிலீஷ், தமிழ் லாங்குவேஜை விட்டுட்டு மேக்ஸையும் விட்டுட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 இதுல வந்து குறைஞ்சு 80% மேல இருக்காருன்னா 20% வரைக்கும் நாங்க ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கி கொடுப்போம். பிளஸ் அவர் சக்சஸ்ஃபுல்லா அந்த என்மேட்னு அந்த நுழைவுத் தேர்வு சொல்லும்போது அதையும் அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கணும். அந்த சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20% நாங்க வாங்கி கொடுக்குறோம். இப்போ வெளிநாட்டில் இங்கிருந்து போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவை தவிர்த்து வேற எந்தெந்த நாடுகள்ல வந்து அதிகமா வேலை பார்க்குறாங்க? முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதிகமா வந்து பாக்குறது யூஎஸ் வந்து மெயினா வந்து ஒர்க் பண்ணுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஈஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துபாய், ஷார்ஜா, அபுதாபி இதெல்லாம் வரவா நேர் இருக்காரு, பேசிட்டு போகலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். சார் உங்க யூனிவர்சிட்டியில எத்தனை பேட்ச் இந்தியால இருந்து போயிட்டு வந்திருக்காங்க சார்? எத்தனை பேட்ச்? வேற என்ன, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? என்னங்க சார்? வேற எதுவும் கேள்வி இருக்கா? ஆமா, போயிட்டு வந்தவங்க ஸ்கிரீனிங் எக்ஸாம் எத்தனை அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆனாங்க? உங்க யூனிவர்சிட்டியோட பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? தொடர்ந்து கவனிங்க, சொல்லுவாங்க. நல்ல கொஸ்டின்மா இது. லாஸ்ட் வந்து ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85% 90% எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இதாயிட்டாங்க. குறிப்பா நான் பாத்தீங்கன்னா இப்போ இதை நீங்க இதில் பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கடந்த லாஸ்ட் இயர்ல பார்த்தா 2012 எங்க ஸ்டூடெண்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து நம்பர் 1, நம்பர் 2, 5, 6, 7, 11 இந்த ரேஞ்சில் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தலாம். இப்போ அவங்க கேட்குற மாதிரி இப்போ அங்கிருந்து ஆண்டுதோறும் வரக்கூடிய மாணவர்கள் எந்த அளவிற்கு இங்க வந்து தேர்வு செய்யறாங்க? இப்போ இவங்க செலக்ட் பண்றதானே, இந்தியாவுடைய மெடிக்கல் கவுன்சில் செலக்ட் பண்றவங்க தான் இந்த யார் வந்து முதன்மையாக எடுத்திருக்கவங்க. இவங்க எப்படி செலக்ட் பண்றாங்க? அதான் சார், அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல வந்துட்டு அவங்க ஒரு மாணவர் வந்து ஒரு 90% மேல வரல அந்த ரேங்கிங்ஸ்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வராங்க. அதுல 92, 93, 94% வரல அந்த ரேங்கிங் லிஸ்ட்ல வந்து டாப் 1, 2, 3, 4 கொண்டு வராங்க. இப்போ பிலிப்பைன்ஸ் மட்டுமா, இது ஆல் இந்தியா உலக அளவுல எல்லா உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 8000 இருந்து 10,000 பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க. ஸோ இந்த மாணவர் 5 வருஷம் கழிச்சு திருப்பி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரையில ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா குறைஞ்ச 5000 இருந்து 7000 பேர் வந்து இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா பாசிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் தான் வந்து அதிகமா ரேங்கிங்ல இருக்கும். மீன்ஸ் அந்த சக்சஸ்ஃபுல் பாசிங் பர்சன்டேஜ். இதுக்கு நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவோ, யுக்ரைனோ, ரஷ்யாவோ பின்னாடி இருக்கும். பட் அந்த டிஸ்டன்ஸ் அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் 90% வருதுன்னா எங்களோட காம்படிட்டர்ஸ் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரஷ்யாவோ, உங்களுக்கு சைனா பார்த்தா 25%, 20%, 18% இந்த ரேஞ்சில் தான் வருவாங்க உங்களுக்கு. தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நேயர்களே, சிந்தனைக்களம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.